அஸ்ஸலாமு அலைக்கும். மீண்டும் மாலை நேரத்துக்கான சில முக்கியமான தகவல்களோடு தான் வந்திருக்கேன். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை ஒரு செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு தகவலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலம் கிடைக்கும். இன்றைய வீடியோவிலையும் பல முக்கியமான தகவல்கள் கொண்டு வந்திருக்கேன். எந்தெந்த வீடியோ எந்தெந்த தகவல் யார் யாருக்கு பிடிக்குதோ அவங்க தொடர்ந்து பாருங்கள். எது பிடிக்கலையோ அதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. வாங்க முதலாவது தகவல் பார்த்தரலாம். குவைத்துடைய வானிலை அவதான மையம் காலநிலை ஆய்வாளர் பெதரல் அமீரா, ஃபஹத் அல் ஒதைபி, ரமதான் அல் ஈசா இது போன்ற பலருமே தெரிவிச்சிருக்கிறாங்க எதிர்வரும் நேரங்களில் மழை மறுபடியும் பெய்யலாம், காற்றுடன் கூடிய தூசியும் வரலாம் அப்படின்னு. அதே மாதிரி ருத்துபா சீசனும் ஆரம்பமாகுது. தயவு செய்து ரொம்ப கவனமாக இருங்க. அதே போல் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஜஹரா பகுதி. குவைத்துடைய ஜஹரா கவர்னரேட்டில் உள்ள பகுதிகளில் பாம்புகளுடைய புழக்கம் ரொம்ப அதிகமாக இருக்குது. நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஜஹரா கவர்னரேட்டில் உள்ள பாம்புகள். இந்த பகுதிகளில் குறிப்பாக இந்த அரபு நாடுகளில் குறிப்பாகவே அராபியன் கோப்ரா இருக்குது. அதுவும் வர்ணமயமான கலர் நிறைந்தது. நர்வஸ் சிஸ்டத்தை உடனே பாதிக்கும், உயிரே போயிடும். தயவு செய்து கவனம் பாலைவனத்தில் இருக்கிறவங்க. مثل ما انتم شايفين معنا الكوبرا العربية. طبعا الكوبرا العربية يجي منها 3 أنواع. هذا عندنا في المملكة العربية السعودية اللون البرتقالي المائل إلى الإحمرار، واللون الأصفر والرأس أسود، واللون البني المائل إلى السواد. طبعا كلها سامة وخطيرة جدا، ومثل ما قلنا الكوبرا العربية سمها يهاجم الجهاز العصبي. طبعا يكثر تواجدها بالقرب من المناطق الزراعية وبالقرب من الأودية وأماكن المياه والآبار. طبعا هي تتغذى على القوارض وعلى الفيران وعلى السحالي وعلى الطيور وعلى البيض. طبعا سمها يهاجم الجهاز العصبي، نهارية المعيشة، مثل ما قلنا سامة وخطيرة جدا. طبعا تختلف عن الكوبرا الآسيوية والكوبرا المصرية اختلاف في الألوان في الأشكال. طبعا الكوبرا العربية أكثر الأفاعي السامة اللي يستخدمونها في العروض والمهرجانات والسيرك. لما تمتاز إليه من جمال طبعا يميزها ارتفاع القلنسوة حقة الرقبة مثل ما انتم شايفين، هذا اللي يميزها. تكون عيونها مثل ما انتم شايفين يغطيها السواد الكامل. هذه أهم المعلومات عن الكوبرا العربية، ودمتم في حفظ الله. போனஸ் போனஸ் போனஸ். ஐ லவ் போனஸ் பட் மை பாபா நாட் கிவ் மீ போனஸ். இந்த மாதிரி தானே பலருக்கும் பிரச்சனை இருக்குது. பாபா மாமா போனஸ் கொடுக்குறாங்கல்ல, ஆனால் அது கொடுக்கணும்னு சட்டமே இருக்குது இந்த நாட்டில். ஆனால் பலரும் கொடுக்குறாங்க இல்லை. இதுக்கு முன்னாடி தலைவரோட நாம் நேர்காணலாக ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அவரோட நேரடியாக நானே கேள்வி கேட்குற மாதிரி. அதுக்கப்புறமா ஒரு ரிக்வெஸ்ட் வச்சு அவரையே தனியாக ஒரு வீடியோன்னு போட வச்சுருக்குது. மனுஷ சும்மா அப்படியே மிரட்டி விட்டுட்டாரு. மிரண்டுட்டேன். அப்படி ஒரு வீடியோ ரெடி பண்ணியிருக்கிறாரு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து பேசும்போதே இவர் என்ன சொல்கிறாருன்னா, இப்போ சாதாரணமாக ஒரு தொழிலாளர் அப்படி எடுக்கும்போதே 150 தினாரை சொல்கிறாரு. நீங்கள் 150 தினார் சம்பளம் கொடுக்குறீங்க, நீங்கள் 150 தினார் சம்பளம் கொடுக்குறீங்க, ஒரு வருஷத்துக்கு ஒரு மாதம் போனஸ் கொடுக்கணும். ராத்தப் அதிகமாக கொடுத்தாலும் கம்மியாக கொடுத்தாலும் எக்ரிமெண்ட்டில் உள்ள ராத்தப்பை நீங்கள் கொடுத்தாலும் அதுக்கு மேலே கொடுத்தாலும் நீங்கள் போனஸ்ன்றது ஒரு வருடத்துக்கு ஒரு மாதம் கொடுத்தே ஆகணும் அப்படின்றத கட் அண்ட் ரைட்டாகவே வந்து சொல்லிட்டாரு. உங்களுக்கு தெரியும், முன்னாடி நான் இந்த வீடியோ போட்டேன். ஆனால் இந்த வீடியோ ஒரு அதெல்லாம் போய் அதெல்லாம் ஜெத்தாப் அப்படின்னு மாமா பாபா சொன்னாங்க. இப்போ அவர் என்ன பண்ணுறாரு, அவருடைய ஃபோன் நம்பரோட இதுதான் நான் ஒரு நீதி சட்ட ஆலோசகர், நான் ஒரு வழக்கறிஞர் அப்படின்னு சொல்லி அவரே அந்த வீடியோ வந்து போடுறாரு. இப்போ எப்படி போட்டிருக்காருன்னா, நீங்கள் வந்து நிச்சயமாக போனஸ் கொடுக்கணும். போனஸ் கொடுக்காத பட்சத்தில் நீங்கள் ஒரு மாதத்துக்கு ஒரு வருஷத்துக்கு ஒரு மாதம் போனஸ் கொடுக்காம நீங்கள் 5 வருஷம் 6 வருஷம் அந்த தொழிலாளர் தொடர்ந்து உங்கள்கிட்ட வேலை செய்ய வச்சிங்கன்னா மொத்தமாக கொடுக்க வரும். நல்லா கேட்டுக்கோங்க. இப்போ 5-6 வருஷமாக 7-8 வருஷமாக வேலை செஞ்சவங்களுக்கு போனஸ் இல்லையா அப்படின்னு பலரும் யோசிச்சுக்கிட்டு இருந்தீங்க. அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் கிட்டத்தட்ட 5 வருஷம் அவங்கள வேலை செய்ய விட்டீங்கன்னா ஒவ்வொரு வருஷத்துக்கு ஒரு மாதம் போனஸ் படி
நீங்கள் 5 வருஷத்துக்குரிய போனஸ் கொடுக்கணும். அப்போ கிட்டத்தட்ட இப்போ 150 தினார் உதாரணத்துக்கு பார்த்தாலும் 4 வருஷத்துக்கு 600 தினார், 5 வருஷத்துக்கு 750 தினார் நீங்கள் கொடுத்தே ஆகணும். அப்போ அந்த டைமில் 750 தினார் அப்படின்னும் போது அது ஒரு பெரிய தொகையாக வரும். அதை விட நீங்கள் கொஞ்சம் இப்போ இருக்கிற மாதிரி ஒவ்வொரு வருடத்துக்கு ஒரு மாத சம்பளத்தை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கும் அது பெருசாக பாதிக்காது அப்படின்றது தெளிவாகவே சொல்லியிருக்கிறாரு அந்த வீடியோவில். இதுக்கு மேலே இந்த வீடியோவையும் பொய்ன்னு சொன்னாங்கன்னா அவங்க பாபா மாமா நீங்கள் சொல்லலாம் உனக்கு தர விருப்பம் இல்லை, இந்த மாய் ஹபாத்தி முகாஃபாத் அப்படின்னு டைரெக்டாக மூஞ்சிலேயே சொல்லலாம். இந்த வீடியோ கொஞ்சம் கேட்டுட்டு வாங்க. قانون العمل ألزم صاحب العمل أن يدفع للعامل راتب شهر على كل سنة بدل إجازة. اليوم عندي نصيحة لصاحب العمل، إذا عندك عامل اشتغل عندك وراتبه 150 دينار وبعد فترة وصل راتبه إلى 300 دينار، راح تحسب الإجازة السنوية على آخر راتب اللي هو 300 دينار. لذلك علشان تحاسب على الراتب اللي هو بدأ معك فيه خل راتب الشهر تدفعه على كل سنة. بمعنى اشتغل عندك 150 دينار وانتهت السنة عطى راتب شهر 150، لا تخليها تتراكم، بعد 5 سنوات راح تحاسبه على آخر راتب اللي هو 300. هذه نصيحة موجهة لصاحب العمل وحياك. இதுக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன், இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. அரிசியில் இந்த முட்டையில் என்னையோ பிடுங்குற மாதிரி அரிசியில் கருப்பரிசி பிறக்கிறதுக்கு ஒரு ஆளுக்கு 140 தினார் கொடுத்து சம்பளத்துக்கு வச்சுருக்காங்க. அவன் வரும்போது 100 தினாருக்கு வந்து இப்போ 120, இப்போ 140 தினார். ரீசெண்டாக நான் போகும்போது இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி போகும்போது எவ்வளோடா சம்பளம்னு கேட்டேன், 140 தினார் மச்சான் அப்படின்னு சொல்கிறான் ஒரு இந்திக்கார பையன். இந்த அரிசியில் கருப்பு அரிசி பிறக்கிறது தான் இந்த பயலுக்கு வேலை. சகோதரர்கள் சொன்னாங்க இந்தியாவில் ரேஷன் கடையில் கூட இந்த மாதிரி கருப்பு அரிசி தான் கொடுக்குறானுங்க அப்படின்னு. அப்போ இந்த மாதிரி நம்ம எல்லாம் எவ்வளவோ கஷ்டப்பட்டு இந்த நாட்டில் வேலை செய்கிறோம். இந்த மாதிரி சில தொழிலாளர்கள் கூட பாருங்கள் சொகுசாக வேலை செய்கிறவங்க இருக்கிறாங்க. சரி, அவங்களுக்கு போனஸ் வேணான்னா விட்டுறலாம். இப்போ அதே மாதிரி ஒரு சிலர் சொல்லுவாங்க, இல்லை எனக்கு சோப்பு வாங்கி கொடுக்குறாங்க, சீப்பு வாங்கி கொடுக்குறாங்க, ஷாம்பு வாங்கி கொடுக்குறாங்க, ட்ரெஸ்ஸு வாங்கி கொடுக்குறாங்க. என்ன வாங்கி கொடுத்தாலும் போனஸ்ன்றது நிச்சயமாக நம்மளுக்கு தந்தே தான் ஆகணும். என்னுடைய வீட்டிலேயே நான் நல்ல சொகுசாக தான் வாழ்கிறேன், நல்லபடியாக தான் இருக்கிறேன். வேண்டியது வாங்கி கொடுக்குறாங்க. சோப்பு சீப்புலேருந்து பர்ஃப்யூம்லேருந்து கக்கத்துக்கு பூசுகிற மருந்து வரைக்கும் அவங்க காசில் தான் வாங்குகிறேன். ஆனாலும் அதே மாதிரியே அவங்க வீட்டுக்குள்ளே போய் வேண்டியதை உட்காந்து சாப்பிட்றேன், எல்லாமே செய்கிறேன். இருந்தாலும் நாங்கள் போனஸை வாங்குகிறோம், கேட்குறோம். ஏன்? அது உரிமை, இது அவங்களுடைய கடமை. ரெண்டையும் குழப்பிக்காதீங்க. இந்த கூண்டில் வாழ்கிற கிளி மாதிரி இருக்காமல் கொஞ்சம் சுதந்திரமாக சிந்திக்க பழகுங்க, உரிமையை கேட்க பழகுங்க. இன்ஷா அல்லாஹ் எதிர்வரும் நாட்கள் இது சம்மந்தமான நல்ல ஒரு வீடியோ 2-3 வழக்கறிஞர்களை எடுத்து வச்சு, ஏன்னா இந்த போனஸ் வீடியோ இதுக்கு பிறகு போட்டால் அந்த வீடியோவை பார்த்த உடனே தார மாதிரி இருக்கணும். விரைவாக ரெடி பண்ணுறேன். அதுக்கு இடையில் உங்களுக்கு அவசியமாக இருந்தால் நீங்கள் இந்த லோயர் பேசக்கூடிய இந்த வீடியோ நான் என்னுடைய ஃபேஸ்புக்கில் போட்டு விட்றேன், இல்லைனா டிக்டாக்ல அவருடைய டிக்டாக்லேயே இருக்குது. அந்த வீடியோ எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம், மாமா பாபாட்ட கூட காட்டலாம். நோன்பு பெருநாள் நெருங்கிடுச்சு. அதே மாதிரி நோன்பு பெருநாள் நெருங்கினதுக்காக இப்போ பார்த்தீங்கன்னா பல வங்கிகள்லையும் கட்டுக்கட்டாக புதிய நோட்டுகள் வந்து இஷ்யூ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் எத்தனை பேருக்கு கிடைக்கும் கிடைக்காதுன்னு சொல்ல தெரியலை. ஏன்னா ஒரு சிலருக்கு வந்து கொடுப்பாங்க, ஒரு சில வீடுகளில் கொடுக்கவே மாட்டாங்க. ஆனால் ஒரு பாடசாலையில் ஒரு அதிபர் பாடசாலைக்கு லீவு போடாமல் வந்த மாணவர்கள், லீவு போட்டவங்களை விட்டு லீவு போடாமல் வந்த மாணவர்கள் அனைவருக்குமே ஹதியாவை அள்ளி வீசுகிறாரு. காகல்ஸ் ஃபுட் சிட்டி வீடு செல்லும் முன் இலங்கையில் இது மாதிரி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் போகும்.
இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கார்கில்ஸ் இந்த கம்பெனி வந்து பல இடங்கள்ல இருக்குது, பிரான்ச்கள் இருக்குது. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இப்போது கிஃப்ட்டுகளை அள்ளி வழங்குறாங்க. இவங்களுடைய கஸ்டமர்களுக்கு கிஃப்ட்டுகளை அள்ளி வழங்குறாங்க அப்படின்ற மாதிரி இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து உருவாகி இருக்குது. வாட்ஸ்அப்பில் குரூப்பில் அதிகமாக ஷேர் ஆகுது. ஆனால் அது எப்படிப்பட்டது அப்படின்னா, இப்போ நீங்கள் இந்த வீடியோ காட்சியில் பாருங்கள், நம்மளுடைய குவைத் நாட்டு அதிகாரிகள் வீடியோ காலில் வந்து பேசுவாங்க. அந்த மாதிரி அங்கே அந்த உரிமம் பெற்ற கம்பெனிகள் இதை பற்றி எதுவுமே சொல்லலை. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இது முற்றிலுமே ஃப்ராடு, இது வந்து சீட்டிங், தயவு செய்து நம்பாதீங்க, யாருமே இதில் ஏமாறாதீங்க, இது முற்றிலுமே ஸ்கேம். இது வந்து ஸ்கேமில் வந்து யாராவது நிறைய பேர் வந்து இந்த மாதிரி வெப் பேஜ்களை கொண்டு வந்து உங்களுக்கு நாங்கள் கிஃப்ட் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி இதை ஸ்க்ரோல் பண்ணுங்கள், ஸ்பின் பண்ணுங்கள், இந்த ரவுண்டை சுற்றுங்க, அதுக்கப்புறமா அதில் வரக்கூடிய கிஃப்ட்டை எடுங்க அப்படின்னு சொல்லி ஏமாத்துறாங்க. தயவு செய்து நம்பாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி இப்போ நான் ரீசெண்டாக ஒரு வீடியோ போட்டிருந்தேன், அந்த கேம்ஸ் இல்லை, ஒரு அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி தேபோ அப்படின்றது. அது வந்து உண்மைதான். அதோடைய கிஃப்ட் வந்து எனக்கு இப்போ நான் இங்கே வண்டியிலேருந்து இந்த வீடியோ ரெடி பண்ணிட்டு இருக்கிறேன். எனக்கு டெலிவரி டிரைவர் கால் பண்ணார், என்னுடைய பார்சல் வந்திருக்குதுன்னு. நான் இன்ஷா அல்லாஹ் அந்த பார்சலையும் போய் ஃபுல்லாகவே அன்பாக்ஸ் பண்ணி காட்டுறேன்னு பாருங்கள். அதில் நிறைய நான் அந்த ஃப்ரீயாகவே எனக்கு அந்த டெலிவரி கொண்டு வந்து கொடுத்துருக்குறாங்க. ஆனால் எல்லாமே ஃப்ரீ கிடையாது, ஒரு சிலது ஃப்ரீ, ஒரு சிலது உண்மை. அதனால் எதாக இருந்தாலும் சிந்திச்சு செயல்படுங்க. உடனே ஃப்ரீ கிடைக்குது அப்படின்றதுக்காக உடனே எல்லாத்தையுமே உங்களுடைய டீட்டெயில்ஸை தெரியாத வெப் பேஜுகளுக்கு கொடுக்காதீங்க. அது உண்மையா அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு அது கன்ஃபார்ம்னா நீங்கள் உங்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கைகளை எடுங்க. இல்லாமல் நீங்கள் உங்களுடைய டீட்டெயில்ஸ், பேங்க் டீட்டெயில்ஸ், அது இதெல்லாமே கொடுத்தீங்கன்னா அப்புறமா நீங்கள் தான் பிரச்சனையில் மாட்டிக்க போகிறீங்க. இருக்கிற பணத்தையெல்லாம் சூறையாடிட்டு போயிடுவாங்க. கவனமாக இருங்க. சல்மான் அல் காலிதீன் குடியுரிமை மொத்தமாக பறிக்கப்பட்டது. சல்மான் அல் காலிதி, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இந்த நபர் வந்து கடந்த காலங்களில் குவைத் நாட்டின் முடியிலவரசராக இருந்த ஷேக் மிஷால் அஹமத் அல் ஜாபர் அல் சபா அவர்களை அவமதித்தார் லண்டனில் வைத்து. இந்த தவறுக்கு அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த நாட்டில் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. ஆனால் இப்போ சிறை தண்டனையுடன் சேர்த்து குடியுரிமையும் பறிக்கப்பட்டது. அடுத்ததான் மிக முக்கியமான ஒரு தகவல், சவுதி அரேபியாவில் தற்காலிகமாக எய்ட்ஸ் வந்து அதிகமாக பரவிட்டு வரதா ஒரு கருத்தை வெளியிட்டிருக்கிறாங்க. ஆனால் இந்த சந்தர்ப்பத்தில் இதை வந்து பிலிப்பைன் நாட்டவர்களும் இந்தியர்களும் அதிகமாக இந்த எய்ட்ஸை வந்து இந்த நாட்டுக்குள்ளே கொண்டு வராங்க அப்படின்ற ஒரு தகவலை வெளியிட்டிருக்கிறாங்க. ஆனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க, இதுக்கு இப்போவே போய் எழுதாதீங்க. இதுக்கான முக்கியமான காரணம் வீடியோட கடைசியிலேயே அவங்களே ஒவ்வொரு சோஷியல் மீடியாக்களை அனலைஸ் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் சவுதி அரேபியாவில் HIV ரொம்ப அதிகமாக வேகமாக பரவுது. موضوع إنساني، الهدف من مناقشته أن نسمع تجارب مهمة في هذا الجانب تنعكس إيجابا عليكم وعلى رفع مستوى الوعي عند الناس. نتحدث اليوم عن الإيدز، مرض الإيدز، تأثير الوصمة والتهميش على مرض الإيدز. طبعا ظل علاج مرض الفيروس، فيروس نقص المناعة المكتسب الإيدز يشكل هاجس لدى العديد من دول العالم ومراكز الأبحاث، وحتى أنه طلع حديث أنه في شركات لا تريد أن يطلع دواء للإيدز من أجل أن تستمر في يعني عمل مكاسب وإلى آخره. طبعا خلونا نتكلم عن المملكة العربية السعودية. استمرت الحقيقة في الرقابة الحذرة خشية تزايد أعداد المرضى وسط تضارب في الأرقام الصادرة من الجهات المختصة، والتي تقول أن عدد المسجلين في وزارة الصحة 6000 مريض، بينما تؤكد المصادر أن هناك أعداد متزايدة لغير المشخصين بهذا المرض، مما يؤكد وجود إشكالية اجتماعية طبعا أدت إلى رفع نسب الإصابة به. موضوعنا اليوم موضوع مهم، موضوع إنساني، الهدف من مناقشته أن نسمع تجارب مهمة في هذا الجانب تنعكس إيجابا عليكم وعلى رفع مستوى الوعي عند الناس. نتحدث اليوم عن الإيدز، مرض الإيدز، تأثير الوصمة والتهميش على مرض الإيدز. طبعا ظل علاج مرض الفيروس، فيروس نقص المناعة المكتسب الإيدز يشكل هاجس لدى العديد من دول العالم ومراكز الأبحاث، وحتى أنه طلع حديث أنه في شركات لا تريد أن يطلع دواء للإيدز من أجل أن تستمر في يعني عمل مكاسب وإلى آخره. كيلو 8 3 أنبار مع واحدة.
حبوش. هنا يبيعوا السلاح، وهنا الدعارة يبيعوا، ويبيعوا المخدرات، ويبيعوا المسكرات بجميع أنواعها. كيلو 8 أنا أعتبر إنها فوضى، وخرجت عن السيطرة. والاتفاق في الشارع علني اتفاق في الشارع. இப்ப நீங்க பார்க்கக்கூடிய காட்சி அந்த நாட்டு இளைஞர்கள், அந்த நாட்டு யுவதிகள். ஏன்னா இப்ப அல்லாஹ் பாக்கியம் கொடுத்த மண் புரியலை. இன்னும் கொஞ்சம் காலத்தில் நம்ம இந்த உலகத்தை விட்டு போக போகிறோம், எல்லாரும் உலகமே அழிய போகுது அப்படின்றதுக்கு இதுகளும் ஒரு அத்தாட்சியாக இருக்கலாம். ஏன்னா அல் குர்ஆனில் ஆரம்பத்திலே சொல்லிட்டாங்களே. அது மாதிரி இந்த அல்லாஹ்வுடைய அருள் பொருந்திய நாடு, ரசூலுல்லாஹ் அவங்களுடைய துவாக்களுக்கு கட்டுப்பட்டு இருக்கக்கூடிய நாடு, அல்லாஹ் ரசூலுல்லாஹ்வோட துவாக்காக தான் இந்த நாட்டை இன்னமும் இவ்வளோ பக்கபலமாக இந்த அரபு நாடுகளை பாதுகாப்பாக வச்சுருக்கான் அப்படின்றதுக்கு இதுவும் ஒரு அர்த்தாட்சி. ஏன்னா எத்தனையோ கொடூரங்கள் அக்கிரமங்கள் நடந்தும் அல்லாஹ் இதை வச்சுருக்கான், விட்டு வச்சுருக்கான் அப்படின்ற ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கான் அந்த வீடியோவில் எல்லாமே இந்த நாட்டு பசங்க தான் பிலிப்பீனி மேலேயும் இந்தியர்கள் மேலேயும் இலங்கையர் மேலேயும் பழிய போகிறது கடைசியில். என்ன கொடுமை. சரி, 7ஆம் தேதி மின்னல் தாக்கம் எப்படி இருந்துச்சு அப்படின்றத பார்க்க போகிறோம். முதல்ல இந்த வீடியோவை பார்த்துட்டு வாங்க. ما شاء الله تبارك الرحمن كبر البرد. شوف ابو عبد الرحمن ما قصرت هالشجره. காலநிலை கூட அந்த நாட்டில் இப்போ வேகமாக ஒவ்வொரு பகுதிகளையும் மாறிக்கிட்டு வருது. இப்போ நீங்கள் இந்த காட்சியை பாருங்கள். மின்னல் தாக்கத்தில் கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட செம்மறி ஆடுகள் வந்து இறந்துருக்குது. நீங்கள் இந்த வீடியோ காட்சியை பார்த்துக்கிட்டே வாங்க. இந்த மின்னல் தாக்கம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அந்த மணலில் சாதாரண ஒரு குச்சியை வச்சு நம்ம கீரல் போடுவோம் இல்லையா, கோடு கீறுவோம் இல்லையா, கடலோரங்களில் கீறுவோம் இல்லையா, அந்த மாதிரி கீரல் விழுந்திருக்குது அந்த மண்ணில். அப்போ அந்த மின்னலுடைய தாக்கம், மின்னல் வந்து அடிக்கும்போது எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றத நீங்கள் இந்த வீடியோ காட்சியில் பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இந்த ஆட்டுக்கு முன்னாடி இந்த கீரல் விழுந்திருக்குது, கோடு கோடாக இருக்குது. இந்த கோடு கோடாக இருக்கிற கீரல்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மின்னலுடைய பவர். பாருங்கள், இந்த ஆடுகள் இருக்கக்கூடிய ஒவ்வொரு இடத்துலையும் பாருங்கள். இங்கே பாருங்கள் எப்படி அடிச்சிருக்குது பாருங்கள். சரியாக வானத்தில் நம்ம பார்க்கக்கூடிய அதே மின்னல் காட்சி கோடு கோடாக நிலத்தில் இருக்குது. அந்த மின்னலுடைய பவர் பார்த்துக்கோங்க. சுப்ஹானல்லாஹ். ஆனால் அந்த மண் இது ஃபுல்லாகவே சவுதி அரேபியாவை பற்றி தான் போகுது இந்த டாபிக் இன்னொரு 2-3 நிமிடத்துக்கு. இப்போ பாருங்கள், சவுதி அரேபியாவில் 27ஆம் நாள் நோன்பு 27 அந்த புனித மண்ணிலே நம்மளுடைய மக்கள் தியானத்துக்காக பிரார்த்தனைக்காக சென்ற மக்கள் எந்த அளவு அசுத்தப்படுத்திட்டு போயிருக்காங்க அப்படின்றத பாருங்க. ஆனா அவங்க எல்லாரையும் பிடிச்சிடலாம். ما خلفت ليلة القدر عند شعوب لا تحترم. لو كل واحد هز كيس وحتى القمامة تاعه والله ما يسرى الشيء هذا. شوف، نسأل الله السلامة والعافية وأن يعين عمال الحرم. شوف، لا حول ولا قوة إلا بالله، لا حول ولا قوة. هذه بشرية، هذه بشرية هذه. نسأل الله السلامة، نسأل الله السلامة وأن يوفق مهندسي النظافة. معتمرين، هذا ما خلفوه المعتمرين ليلة في يوم 27 من رمضان. شوف، نسأل الله الهداية، لا حول ولا قوة إلا بالله. طعام الله طعام كل ما طيش، لا حول ولا قوة إلا بالله، لا حول ولا قوة إلا بالله العلي العظيم. لا إله إلا الله، لا إله إلا الله، لا إله إلا الله. شوف الله يطعم ويمر عنا الناس. نسأل الله السلامة والعافية. யார் ஒருவர் என்ன செஞ்சாலும் மக்கா மதீனா ஹரம் ஷரீஃப்ல
பிடிச்சிடுவாங்க. எல்லாமே ஸ்கேனிங். ஒவ்வொருத்தரும் இன்ச் பை இன்ச்சாக ஒவ்வொருத்தரையும் ஸ்கேன் பண்ணி அனலைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். லட்சக்கணக்கான ஆயிரக்கணக்கான இன்வெஸ்டிகேட்டர்ஸும் அதே மாதிரி கேமராக்களும் அங்கே பொறுத்திருக்கிறாங்க. அதுக்காகத்தான் هذا ذكاء اصطناعي مسويته سدايا رائع جدا، يعد أعداد الحجاج اللي يدخلون إلى الحرم ويتابعهم، وإذا في مشاكل معينة يقدر يكتشفها. يعني مثل هذا يقدر يكتشف إذا في شجار، هوشة، تدخين، أحد نايم، أحد قاعد يركض وهكذا. فهذا يسمح لهم أن يضبطون الأمور بحيث أن ما تصير مشاكل. وحتى هذا حتى يستطيع أن يعد أعداد الناس اللي موجودة في الحرم سواء الداخلين أو الخارجين، وكذلك يتابعهم على مستوى حوالين الحرم. شايفين في طريقتين لمعرفة أعداد الناس، منها باستخدام حراري، طبعا كله ذكاء اصطناعي، وكله مسوينا سدايا هني في السعودية في الرياض. فشايفين هني كل نقطة تعبر عن شخص. هذا ذكاء اصطناعي. இந்த வீடியோ பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும். பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரையும் அனலைஸ் பண்ணி ஒவ்வொருத்தரையும் ஸ்கேன் பண்ணுது. அதுதான் அங்கே இருக்கக்கூடிய சிஸ்டம். அதனால் ஒரு வேளை நீங்கள் ஹரம் ஷரீஃபுக்கு சவுதிக்கு போகிறீங்க அப்படின்னா கூட தயவு செய்து ரொம்ப கவனம், தவறான விடயங்களில் ஈடுபடாதீங்க. அதே மாதிரி குப்பைகளாக இருந்தாலும் குப்பை தொட்டிகளில் மட்டுமே போடுங்க. நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து விடயங்களும் அங்கே கேமராக்களில் பதிவாக்கப்படும் அப்படின்றத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அதே மாதிரி இன்ஷா அல்லாஹ் விரைவிலேயே போனஸ் சம்மந்தப்பட்ட நல்ல ஒரு தரமான வீடியோ, அந்த வீடியோ பார்த்து அதுக்கு பிறகு கொய்த்து நிச்சயமாக தரணும். ஆனால் தரவே முடியாது அப்படின்னு அடம் பிடிக்கிறவங்களுக்கு வேறு ஏதாவது சட்ட நடவடிக்கை தான் எடுக்கணும். ஆனால் அந்த வீடியோ பார்த்துட்டு சரி மனம் இறங்கி தரணும். அந்த அளவுக்கு ஒரு வீடியோ இன்ஷா அல்லாஹ் விரைவில் ரெடி பண்ணி கொடுக்குறேன். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க, சரியா? இன்ஷா அல்லாஹ் நிச்சயமாக விரைவிலே உங்களுக்கு அந்த வீடியோவோட நான் உங்களுக்கு அது தனியாகவே அரபி வீடியோ போனஸ் அப்படின்னு அப்டேட் பண்ணுறேன். கடைசி வரைக்கும் பார்த்து எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தெரியாத நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.